இக்காணொளியை பார்த்து கொண்டிருக்கின்ற என் அன்புக்குரிய மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் பணிவு வணக்கம். மாணவர்களே, நாம் இன்று தமிழ் பாடத்தில் தரம் 13இல் 2ஆம் தவணைக்குரிய பாடப்பகுதியில் கிழக்கிழங்கையின் மூத்த தமிழ் எழுத்தாளரான ஆறுமுகம் எனும் இயற்பெயரை கொண்டவரும் நவரத்தினம் என்று அழைக்கப்பட்டவருமான நவம் என்பவரால் எழுதப்பட்ட கூத்து எனும் சிறுகதை பற்றியே நாம் இன்று ஆராய்ந்து அவற்றில் பொதிந்துள்ள கருத்துக்களை அறிந்து தெளிவினை பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். இக்கூத்து எனும் சிறுகதையானது 1964ஆம் ஆண்டு வீரகேசரி நாளேட்டில் வெளிவந்தது. மட்டக்களப்பு பிரதேசத்தின் பண்பாட்டு அடையாளங்களில் கூத்துக்கலையும் முக்கியமானது. கூத்தினை மையமாக வைத்து எழுதப்பட்ட கதைதான் கூத்து சிறுகதையாகும். இது 1994ஆம் ஆண்டு நவத்தினால் வெளியிடப்பட்ட நந்தாவதி எனும் சிறுகதை தொகுதியில் இடம்பெற்றுள்ளது. பின்னர் 2001ஆம் ஆண்டு வாரிசுகள் எனும் சிறுகதை தொகுதியிலும் இடம்பெற்றுள்ளது. இச்சிறுகதையில் இயற்கை வளம் கொளிக்கும் மட்டக்களப்பு வயற்காட்டு பிரதேசத்தையும் கோயில் வீதியில் அமைந்துள்ள கூத்துக்களரியையும் நிகழ்களங்களாக கொண்டு கதை உருவாக்கப்பட்டுள்ளது. இக்கதையில் காதலும் மோதலும் தன்னை மறத்தலும் கதையோட்டத்துக்கான கருப்பொருள்களாக விளங்கியுள்ளன. மேலும் சரவணமுத்து, நாகாத்தி, நாகண்டான் ஆகிய 3 முக்கிய கதாபாத்திரங்களை சுற்றியே கதை பரவவிடப்பட்டுள்ளது. கதையின் திருப்புமுனை நிகழும் இடமாக கூத்துக்களரி விளங்கியுள்ளது. அன்பார்ந்த மாணவர்களே, நீங்கள் கூத்து எனும் இச்சிறுகதை பகுதியினுள் உள்ளடங்கியிருக்கின்ற விடயங்களை இலகுவான முறையிலே விளங்கி இப்பகுதியில் கேட்கப்படுகின்ற வினாக்களுக்கு கூடிய புள்ளிகளை பெறும் வகையில் இச்சிறுகதையானது குறு வினாக்களாகவும் சுருக்க வினாக்களாகவும் இடைவெளியினை பூர்த்தி செய்கின்ற வினாக்களாகவும் சரிவிலை கூறுகின்ற வினாக்களாகவும் தொகுக்கப்பட்டு அதற்கான விடைகளையும் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் இக்காணொளியானது அமைந்துள்ளது. அன்பார்ந்த மாணவர்களே, அந்த வகையில் நாம் முதலாவது வினாப்பகுதிக்குள் நுழையலாம். பொருத்தமான விடையின் கீழ் கோடிடுக. முதலாவது வினா, இந்த நியதிக்கு சரவணமுத்துவே இங்கு நியதி என்பது முதலாவது வினா சாட்சி, இரண்டாவது விதிமுறை, மூன்றாவது நடிப்பு, நான்காவது பாராட்டு. இவ்வினாவுக்கான விடையினை எடுத்து நோக்குகின்ற போது கரி என்பதற்கு சாட்சி என்றும் நியதி என்பதற்கு ஒழுங்கு என்றும் ஒழுங்கு அல்லது விதிமுறை என்றும் நடிப்பு என்பதற்கு ஒரு செயலை நடித்து காட்டுவதையும் பாராட்டு என்பது
பாராட்டப்படுவதையும் குறித்து வருகின்றது. ஆகையால் இவ்வினாவில் நியதி என்பதற்கு விதிமுறை என்பது விடையாக அமைந்து வரும். இரண்டாவது வினா. சரவணமுத்துவே இதோ சாலுங்கரியாக இருக்கிறான். இங்கு சாலுங்கரி என்பது முதலாவது மறைந்து விடல், இரண்டாவது பாடுபட்டு உழைத்தல், மூன்றாவது சாட்சியாக விளங்குதல், நான்காவது திறமை காட்டுதல். இங்கு மறைந்துவிடல் என்பது தன்னிலையிலிருந்து இல்லாமல் போகின்ற தன்மையினையும், பாடுபட்டு உழைத்தல் என்பது கஷ்டப்பட்டு உழைத்து வாழ்கின்ற நிலையினையும், திறமை காட்டுதல் என்பது தன் நிலையில் இருந்து உயர்தல் எனும் பொருள்களை உணர்த்தி வரும். அதே நேரம் சாலுங்கரி என்பது சாட்சியாக விளங்குதல் எனும் கருத்தை உணர்த்தி வருவதினால் இவ்வினாவுக்கான விடையாக சாட்சியாக விளங்குதல் என்பதே வரும். மூன்றாவது வினா. அவள் அடிபெயர்த்து வைத்த ஒய்யாரம். இங்கு ஒய்யாரம் என்பது 1 செல்வம், 2 வேலை, 3 அழகு, 4 வயல். மூன்றாவது வினாவுக்கான விடையினை எடுத்து நோக்குகின்ற போது திரு என்பது செல்வத்தையும், வேலை என்பது வயல் நிலத்தில் வேலை புரிதலையும், ஒய்யாரம் என்பது அழகினையும், வயல் என்பது விவசாயம் செய்கின்ற நிலத்தையும் சுட்டி நிற்கின்றது. இங்கு அவள் என்பது இங்கு நாகாத்தையையும், அடிபெயர்த்து வைத்த ஒய்யாரம் என்பது அவள் வயலிலே தன்னுடைய காலானது புதையும்படி நடந்த அழகான காட்சிதான் இங்கு சுட்டி காட்டப்படுகின்றது. அந்த வகையில் ஒய்யாரம் என்பது அழகு என இங்கு விடையாக அமைந்து வரும். நான்காவது வினா. சுபத்திரை கல்யாணம் அவனுடைய நெஞ்சு களரியில் கூத்தாடியது. இங்கு களரி என்பது முதலாவது கூத்து நடைபெறும் மேடை, இரண்டாவது மனித உள்ளம், மூன்றாவது குறிவைத்தல், நான்காவது இரத்த வெள்ளம். இங்கு களரி என்பது கூத்து நடைபெறும் மேடையாகும். மனித உள்ளம், குறிவைத்தல், இரத்த வெள்ளம் என்பன இங்கு பிழையான விடைகளாக அமைந்துள்ளன. அதனால் இவ்வினாவுக்கு கூத்து நடைபெறும் மேடை என்பது சரியான விடையாக இங்கு வரும். ஐந்தாவது வினா. விரால் மீன்களை கொத்தி தின்ன எங்கிருந்தோ ஒரு கூட்டம் கொக்குகள் பிரயத்தனம் செய்து கொண்டிருந்தன. இங்கு பிரயத்தனம் என்பது முதலாவது பழஞ்சோறு, இரண்டாவது விடியற்காலை, மூன்றாவது முயற்சி, நான்காவது நீர்ச்சுழல். இவ்வினாவிலே தண்ணீர் சோறு பழஞ்சோறு என்றும், வைகரை விடியற்காலை என்றும், பிரயத்தனம் முயற்சி என்றும், சுழி நீர்ச்சுழல் என்றும் இதற்குரிய பொருள்கள் அமைந்து வரும். இங்கு அந்த வகையில் பிரயத்தனம் என்பதற்கு முயற்சி என்ற சொல்லே விடையாக வரும். ஆறாவது வினா. தென்னங்கூட்டத்தின் மத்தியில் நாகண்டான் நல்ல நிறக்கலையில் விழுந்து கிடக்கின்றான். இங்கு நிறக்கலை என்பது 1 வயற்பிரதேசம், இரண்டாவது தாள ஒழுங்கு, மூன்றாவது மிகுந்த வெறி, நான்காவது மீன்களில் ஒரு வகை. இங்கு வயற்பிரதேசம், தாள ஒழுங்கு, மீன்களில் ஒரு வகையான பனையான் போன்றவை
இங்கு பிழையான விடைகளாக அமைந்துள்ளன. நிறக்கலை என்பது மதுபானத்தினை அதிகமாக அருந்தியதால் நாகண்டானிடம் ஏற்பட்ட மிகுந்த வெறியையே இங்கு இது தெளிவுபடுத்தி நிற்கிறது. ஆகவே நிறக்கலை என்பதற்கு மிகுந்த வெறி என்பது இங்கு விடையாக அமைந்து வரும். 7வது வினா. உச்சஸ்தாயியில் தம் பிடித்து கொண்டு களரியில் தாளம் பிசகாமல் ஆடி வருகின்றான் கட்டியக்காரன். இங்கு உச்சஸ்தாயி என்பது 1வது உயர்ந்த குரல், 2வது அம்பாறை, 3வது அலங்காரம், 4வது மேடையில். இவ்வினாவுக்கான விடையினை எடுத்து நோக்குகின்ற போது உச்சஸ்தாயி என்பதற்கு உயர்ந்த குரல் என்றும், அம்பாறை என்பதற்கு அம்பாறை பிரதேசத்தில் தயாரிக்கப்பட்ட சாராயம் என்றும், அலங்காரம் என்பதற்கு ஒப்பனை என்றும், மேடை என்பதற்கு கூத்து நடைபெறும் இடமாகவும் பொருள் கொள்ளலாம். அந்த வகையில் இவ்வினாவுக்கு உயர்ந்த குரல் எனும் 1வது விடையே சரியான விடையாக அமைந்து வரும். 8வது வினா. அவள் உள்ளத்தில் வளர்ந்து வரும் கதிர்பரியா வேளாண்மை பயிர் போல. இங்கு கதிர்பரியா என்பது 1வது நினைவுக்கு வந்து, 2வது முற்றாத, 3வது சால்வையை அவிழ்த்து, 4வது கலவரம். இங்கு கதிர்பரியா என்பது சரவணமுத்து நாகாத்திக்கு கொடுத்திருந்த வாக்குறுதி. அவள் உள்ளத்தில் வளர்ந்து வரும் பசுமையாக தலையசைத்து கொண்டிருந்த முற்றாத வேளாண்மை பயிர் போல் எனும் உவமை மூலம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் கதிர்பரியா என்பது முற்றாத எனும் பொருளை தரும். 9வது வினா. சலங்கை களிர் களிர் என்று முழங்க கட்டியக்காரன் என்ற பபூன் கூத்தாடுகின்றான். இங்கு களிர் களிர் என்பது 1 அடுக்குத் தொடர், 2 அடுக்கடுக்குத் தொடர், 3 இரட்டை கிளவி, 4 இணைமொழி. இவ்வினாவினை எடுத்து நோக்குகின்ற போது அடுக்குத்தொடர் என்பது ஒரு சொல் அடுத்தடுத்து வந்து பொருள் தருமாயின் அது அடுக்குத்தொடர் அல்லது அடுக்குமொழி எனப்படும். உதாரணமாக கரிய கரிய, பெரிய பெரிய, மணி மணி போன்றவற்றை கூறலாம். அடுத்து அடுக்கடுக்கு தொடர் என்பது அடுக்கு தொடர்களுள் சில கூறவந்த பொருளை அழுத்தி கூறவும் சிறப்பித்து கூறவும் முன்மொழி விகாரம் அடைந்து வரும். இவற்றினை அடுக்கடுக்கு தொடர் என அழைப்பர். உதாரணமாக சில சில என்பது சிற்சில எனவும், பல பல என்பது பற்பல எனவும், கரிய கரிய என்பது கண்ணங்கரிய எனவும் வரும். இரட்டை கிளவி என்பது ஓர் அடிச்சொல் இரட்டித்து நின்று பொருள் தருமாயின் அதுவே இரட்டை கிளவி அல்லது இரட்டை மொழி என அழைக்கப்படும். இதில் 2 சொல் சேர்ந்து நின்று பொருள் தரும். தனித்து நின்று பொருள் உணர்த்துவதும் இல்லை. கடகட, கணிர்கணிர், கனகன, மலமல போன்றவற்றை உதாரணமாக கூறலாம். இணைமொழி என்பது ஓசை ஒழுங்கிலான இரு சொற்கள் இணைந்து பொருட்செறிவுடையவனவாக வழங்கும் போது அவை இணைமொழிகள் எனப்படுகின்றன. அக்கம் பக்கம், அரைகுறை, நரை திரை போன்றவற்றை உதாரணமாக கூறலாம். எனவே மேற்கூறிய
விடயங்களின் அடிப்படையில் களிர் என்பது தனித்து நின்று பொருள் உணர்த்தாத காரணத்தினால் இதனை நாம் இரட்டை கிளவியினுள் அடக்கலாம். 10வது வினா. அர்ஜுனன் தன் காண்டிபத்தில் கணையை பொருத்தி பன்றி மீது குறிவைக்கிறான். இங்கு கணை என்பது 1 முந்தானை, 2 நொடி, 3 பாசுபதம், 4 அம்பு. இவ்வினாவிலே முந்தானை என்பது சேலை முகப்பினையும், நொடி என்பது கணம் எனும் பொருளினையும், பாஸ்பதம் என்பது சிவனால் அர்ஜுனனுக்கு வழங்கப்பட்ட சர்வ வல்லமையுடைய அம்பு எனும் பொருளினையும், கணை என்பது அம்பு எனும் பொருளினையும் உணர்த்தி வரும். அந்த வகையில் கணை என்பதற்கு அம்பு எனும் விடையே இவ்வினாவுக்குரிய விடையாக வரும். இரண்டாவது வினாப்பகுதியானது சுருக்க வினாக்களையும் அதற்கான விடையினையும் அறிந்து கொள்கின்ற பகுதியாக அமைந்துள்ளது. கூத்து எனும் சிறுகதையை அடிப்படையாக கொண்டு பின்வரும் வினாக்களுக்கு சுருக்கமாக விடை எழுதுக. முதலாவது வினா. இச்சிறுகதையின் நிகழ்களங்களை குறிப்பிடுக. இவ்வினாவுக்கான விடையினை ஆராய்கின்ற போது இயற்கை வளம் கொளிக்கும் மட்டக்களப்பு வயற்காட்டு பிரதேசத்தையும், கோயில் வீதியில் அமைந்துள்ள கூத்து களரியையும் நிகழ்களங்களாக கொண்டு கதை உருவாக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது வினா. இச்சிறுகதையின் கருப்பொருள்கள் யாவை? இரண்டாவது வினாவுக்கான விடையாக காதலும் மோதலும் தன்னை மறத்தலும் கதையோட்டத்துக்கான கருப்பொருள்களாக விளங்கியுள்ளன. மூன்றாவது வினா. பாஸ்பதம் என்றால் என்ன? பாஸ்பதம் என்று அழைக்கப்படுவது தன்னை கடுமையாக வில்லால் தாக்கிய விஜயனது, அதாவது அர்ஜுனனது பக்தியையும் வீரத்தையும் கண்டுணர்ந்த வேடன் உருவில் வந்த சிவனால் அர்ஜுனனுக்கு வழங்கப்பட்ட சர்வ வல்லமை உடைய அம்பையே பாஸ்பதம் என்று அழைப்பர். நான்காவது வினா. சரவணமுத்துவின் குண இயல்புகள் இரண்டினை குறிப்பிடுக. இச்சிறுகதையில் சரவணமுத்துவின் குண இயல்புகள் அதிகமாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. அந்த வகையில் வைகறை பொழுதில் வயலில் வேலை செய்து கொண்டிருக்கும் இளைஞன். இரண்டாவது, இசை நேர்த்தியுடன் தெம்மாங்கு பாடுபவன். மூன்றாவது, அவனது காதலி நாகாத்தையுடன் வயற்காட்டில் இனிமையாக உரையாடியவன். நான்காவது, அடுத்த நாள் நடைபெற இருக்கும் சுபத்திரை கல்யாண கூத்தில் தான் நடிக்கும் விஜயன் வேடத்தை நிஜத்தில் தன்னை விஜயனாகவும் நாகாத்தையை சுபத்திரையாகவும் கற்பனை செய்து பார்த்தவன். இச்சிறுகதை பகுதியில் வரும் சரவணமுத்துவின் அதிகமான சிறப்பியல்புகளில் இரண்டினை குறிப்பிடலாம். ஐந்தாவது வினா. கூத்து சிறுகதையில் காணப்படும் பண்பாட்டு அம்சங்கள் இரண்டினை எழுதுக. கூத்து சிறுகதையில் பலவிதமான பண்பாட்டு அம்சங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. அந்த வகையில் முதலாவது, ஆண்கள் வயல்காட்டில் வேலை செய்தல். இரண்டாவது, வேலையில் ஈடுபடும் போது தெம்மாங்கு பாடுதல், அதன் மூலம் பாரம்பரியமான இசை வடிவத்தினை வெளிக்கொணர்தல். மூன்றாவது, கிராமங்களில் கோயில் முன்றலில் கூத்து நடைபெறல். நான்காவது, ஆண்கள் வேட்டி சால்வை அணிதல் வேலை செய்யும் போது சால்வையை மடித்து தலையில் கட்டல். ஐந்தாவது,
புராண இதிகாச கதை தழுவிய கூத்துகளில் உழைப்பாளி மக்கள் பாத்திரமேற்று நடித்தல். இது போன்ற பண்பாட்டு அம்சங்களில் இரண்டினை சுட்டிக்காட்டலாம். 6வது வினா. கட்டியக்காரன் எவ்வாறு சித்தரிக்கப்படுகிறான்? இவ்வினாவிலே கட்டியக்காரன் என்கின்ற பபூன் களரிக்குள் குதிக்கின்றான். வெள்ளை சால்வையை திரையாக விரித்து கட்டியக்காரனை மறைத்து பிடிக்கின்றனர் இருவர். அண்ணாவியார் அற்புதமானதொரு தாளக்கட்டு வைக்க, மத்தளம் முழங்க, சல்லாரி ஒலிக்க, காலில் கட்டிய சலங்கை களிர் களிரென்று குலுங்க கட்டியக்காரன் கூத்தாடுகின்றான். அண்ணாவியார் ஆட்டுவிக்க, அவன் ஆடுகின்ற ஆட்டம் களரியில் கலகலப்பை ஏற்படுத்துகின்றது. அந்த வகையில் கட்டியக்காரன் என்கின்ற கதாபாத்திரம் சிரிப்பை வரவழைக்கவும் ஏனைய கதாபாத்திரங்களை அறிமுகப்படுத்தவும் காற்சலங்கை ஒலிக்க தாளக்கட்டுடன் ஆடுவதாக கூத்து சிறுகதையில் கட்டியக்காரன் சித்தரிக்கப்படுகிறான். 7வது வினா. கூத்து சிறுகதையில் இடம்பெற்றுள்ள அணிகளை குறிப்பிடுக. இச்சிறுகதையில் உருவகம், உவமை அணிகள் இடம்பெற்றிருக்கின்றன. இங்கு கையென்ற வாளை குறுத்து, மணவயலை தோண்டி என்பன உருவக அணிகளாகவும், கவசம் போல் காத்து நின்ற முக்காடு, வளர்ந்து வரும் கதிர்பரியா வேளாண்மை பயிர் போல் குருத்துக்கை, மலர்த்தடம் போன்றன உவமை அணிகளாகவும் இச்சிறுகதையில் இடம்பெற்றிருப்பதை நாம் காணலாம். 8வது வினா. இச்சிறுகதையில் தன்னை மறத்தல் பற்றி கூறப்பட்டது என்ன? இவ்வினாவிலே தன்னை மறத்தல் பற்றி கேட்கப்பட்டிருக்கிறது. தன்னை மறந்த நிலையில் உணர்ச்சி வசப்பட்டு ஒருவர் செயற்படுவது தன்னை மறத்தல் எனப்படும். இச்சிறுகதையில் சரவணமுத்துவும் நாகண்டானும் தன்னை மறந்து செயற்பட்டு இருக்கிறார்கள். தன்னை மறந்ததினால் இச்சிறுகதையின் முடிவு நாகாண்டான் நாகாத்தையிடம் தப்பாக நடந்து கொள்கிறான். அதன் காரணமாக சரவணமுத்து தன்னை மறந்து செயற்படுவதால் நாகண்டான் மரணமடைந்தான். சரவணமுத்து கொலை குற்றவாளியானான். நாகாத்தை தனிமரமானாள். கூத்தின் முக்கிய 3 கதாபாத்திரங்களும் கூத்தின் நோக்கத்தை நிறைவு செய்யாமல் மாறான 3 கதாபாத்திரங்களாக மாறிவிட்டதை காண முடிகிறது. 9வது வினா. கூத்து களரியில் கதை முற்றாக மாறுகின்ற நிலை பற்றி குறிப்பிடுக. 9வது வினாவுக்கான விடையினை எடுத்து நோக்குகின்ற போது, கூத்து களரியில் சுபத்திரை கல்யாண கதையில் வேடனுக்கும் விஜயனுக்கும் தர்க்கம் பிறப்பதும், இருவரும் ஒருவரை ஒருவர் மோதிக்கொள்வதும், விஜயனின் பிடியிலிருந்து வேடன் தப்புவதும், அந்த வேடனுக்கு தன் வில் முறியுமட்டுமாக விஜயன் அடிப்பதும், பின்னால் அவனுக்கு பக்தியையும் தீரத்தையும் வியந்து வேடனுருவில் வந்த சிவன் அவனுக்கு பாஸ்பதம் தருவதும் என்பதே இக்கதையாகும். ஆனால் இங்கு இக்கூத்து களரியில் வேடன் ஓடவும் இல்லை, பாஸ்பதம் அருளவும் இல்லை. சுருண்டு விழுந்தான். குருதி களரியில் பீரிட்டு பாய துடிதுடித்து புரண்டான். கூத்து களரி இரத்த களரியாயிற்று என கூத்து களரியில் கதையானது மாற்றமுறுகின்ற நிலை பற்றி
இவ்வாறாக கூறப்படுகிறது. 10வது வினா. இச்சிறுகதையில் கூறப்படும் இதிகாச வரலாறு யாது? 9வது வினாவுக்காக கூறப்பட்ட விடையே இதற்கும் பொருந்துவதாக அமைந்திருக்கிறது. அதாவது அர்ஜுனனும் வேடனும் பன்றி மீது குறிவைத்து தாக்குவதும் யாருடைய அம்பினால் பன்றி இறந்தது என்பதில் வேடனுக்கும் விஜயனுக்கும் தர்க்கம் பிறக்கின்றது. வேடனுக்கு விஜயன் அடிப்பதும் பின்னால் அவனுடைய பக்தியையும் தீரத்தையும் வியந்து வேடனுருவில் வந்த சிவன் அவனுக்கு பாஸ்பதம் தருவதும் தான் இக்கதையில் கூறப்படும் இதிகாச வரலாறு ஆகும். அன்பார்ந்த மாணவர்களே, 3வது வினா பகுதியானது சரிவிலை கூறுகின்ற பகுதியாக அமைந்துள்ளது. அந்த வகையிலே பின்வரும் வினாக்களுக்கு சரியாயின் சரியெனவும் பிழையாயின் பிழையெனவும் அடையாளம் இடுக. 1வது வினா. கூத்து எனும் சிறுகதை நானா பிச்சமூர்த்தியால் எழுதப்பட்டுள்ளது. 1வது வினாவினை எடுத்து நோக்குகின்ற போது கூத்து எனும் சிறுகதை நானா பிச்சமூர்த்தியால் எழுதப்பட்டுள்ளது என்பது பிழையாகும். அதாவது தரம் 12இல் 2 சிறுகதைகளையும் தரம் 13இல் 3 சிறுகதைகளையும் உள்ளடக்கிய வகையிலேயே காப்போத்த உயர்தர தமிழ் பாடத்திட்டமானது வடிவமைக்கப்பட்டுள்ளது. தரம் 12இல் பாடப்பகுதியில் உள்ளடக்கத்தினுள் கூனா அழகிரிசாமியால் எழுதப்பட்ட தியாகம் எனும் சிறுகதையும் எஸ் பொன்னுத்துரையால் எழுதப்பட்ட தேர் எனும் சிறுகதையும் அமைய பெற்றுள்ளது. மேலும் தரம் 13இல் நானா பிச்சமூர்த்தியால் எழுதப்பட்ட நெருக்கடி எனும் சிறுகதையும் நவத்தினால் எழுதப்பட்ட கூத்து எனும் சிறுகதையும் ஆனா சானா அப்துல் சமது என்பவரால் எழுதப்பட்ட எனக்கு வயது 13 எனும் சிறுகதையும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் கூத்து எனும் சிறுகதையை எழுதியவர் நவம் ஆகும். 2வது வினா. தன்னை மறத்தல் எனும் விடயத்துக்கு சாலுங்கரியாக நாகாத்தை இருக்கிறாள். இவ்வினாவில் தன்னை மறத்தல் எனும் விடயத்துக்கு சாலுங்கரியாக சரவண முத்துவையும் நாகண்டா போடியையுமே இக்கதையில் சுட்டி காட்டியிருக்கிறார். ஆகையால் இவ்வினாவில் நாகாத்தை என்று குறிப்பிடப்பட்டிருப்பது இங்கு பொருத்தமற்ற விடையாகவே அமைந்துள்ளது. 3வது வினா. தெம்மாங்கு என்பது வயற்காட்டில் இசைக்கப்படும் மரபு பாட்டு ஆகும். இங்கு தெம்மாங்கு என்பதற்கு வயற்காட்டில் இசைக்கப்படும் மரபு பாட்டாகும் என குறிப்பிட்டு அதற்கேற்ற வரம்போ தலகாணி வாய்க்காலோ பஞ்சுமெத்த என்ற தெம்மாங்கு பாடலை சிறுகதை ஆசிரியர் உதாரணம் மூலமாக கூறியுள்ளார். அந்த வகையில் இவ்வினாவிற்கு கூறப்பட்ட விடையான தென்மாங்கு என்பது வயல்காட்டில் இசைக்கப்படும் மரபு பாட்டு என்று கூறப்படுவது பொருத்தமானதாக காணப்படுகிறது. 4வது வினா. புராண இதிகாச கதைகளே பெரும்பாலும் கூத்தில் நடிக்கப்படும். இவ்வினாவினை அவதானிக்கின்ற போது இச்சிறுகதையில் புராண இதிகாச கதைகளே பெரும்பாலும் கூத்தில் நடிக்கப்படும் என சிறுகதை ஆசிரியர் கூறியிருப்பதால் இக்கூற்றானது இங்கு சரியான கூற்றாகவே அமைந்திருக்கிறது.
ஐந்தாவது வினா, அண்ணாவியாரும் அவரது இசைக்கோஷ்டியினரும் பழைய நாடகத்தில் இருந்து மெல்லிசை மெட்டில் பாடல்களை பாடுவார்கள். இவ்வினாவில் அண்ணாவியாரும் அவரது இசைக்கோஷ்டியினரும் பழைய நாடகத்தில் இருந்து மெல்லிசை மெட்டில் பாடல்களை பாடுவார்கள் என்ற கூற்றானது பொருத்தமற்ற பிழையான கூற்றாகவே அமைந்துள்ளது. ஏனெனில் இவர்கள் பழைய நாடகத்தில் இருந்து துள்ளல் மெட்டிலேயே பாடல்களை பாடுவார்கள் என கூறப்பட்டுள்ளது. ஆறாவது வினா, கதாபாத்திரங்கள் முதலில் மேடைக்கு வரும்போது வெள்ளை சால்வையை திரையாக விரித்து மறைத்து பிடிப்பர். பின்னர் படிப்படியாக மறைப்பு நீக்கப்படும். இவ்வினாவில் கூறப்பட்ட கூற்றானது சரியாக அமைந்துள்ளதால் இவ்வினாவுக்கான விடை பொருத்தமானதாகவே உள்ளது. ஏழாவது வினா, மத்தளம், சல்லாரி ஆகிய இசைக்கருவிகள் கூத்தின் போது பயன்படுத்தப்படாது. இவ்வினாவுக்கான விடையினை ஆராய்ந்து பார்க்கின்ற போது இச்சிறுகதையில் மத்தளம், சல்லாரி ஆகிய இசைக்கருவிகள் கூத்தின் போது பயன்படுத்தப்படும் என குறிப்பிட்டுள்ள போதும் இவ்வினாவில் அவை கூத்தின் போது பயன்படுத்தப்படாது என்று கூறப்பட்டிருப்பதினால் இவ்வினாவில் கூறப்பட்ட இக்கூற்றானது பொருத்தமற்றதாகவே அமைந்துள்ளது. எட்டாவது வினா, கிராமங்களில் கூத்தானது விடிய விடிய நடப்பது வழமையாகும். கூத்தானது கிராமப்புற பண்பாட்டு அடையாளங்களில் முக்கியமானதாக விளங்குவதினால் கிராமங்களில் கூத்தானது விடிய விடிய நடப்பது வழமையான ஒன்றாக காணப்படுகிறது என்ற கூற்றானது இங்கு சரியான கூற்றாகவே இடம்பெற்றிருக்கிறது. ஒன்பதாவது வினா, கூத்து சிறுகதையில் கிராமங்களில் அமைந்துள்ள மைதானத்திலேயே கூத்து நடைபெறுவதாக கூறப்படுகிறது. இவ்வினாவிலே கிராமங்களில் அமைந்துள்ள மைதானத்திலேயே கூத்து நடைபெறுவதாக கூறப்படுகிறது. ஆனால் கூத்து எனும் இச்சிறுகதையில் பொது இடங்களிலோ கோயில் முன்றில்களிலோ வீதிகளிலோ கிராமங்களில் கூத்து நடைபெறுவதாக கூறப்பட்டுள்ளன. அதனால் இவ்வினாவுக்குரிய கூற்றானது பிழையான கூற்றாகவே இங்கு அமைந்திருக்கிறது. பத்தாவது வினா, முக்கியமான கதாபாத்திரங்கள் அறிமுகமாகும்போது பகல் வெற்றி கொளுத்தப்பட்டு களரிக்கு வெளியில் சீன வெடிகள் முழங்கும். இவ்வினாவுக்குரிய விடையினை அவதானிக்கின்ற போது இங்கு கூறப்பட்ட இக்கூற்றானது மிக பொருத்தமானதாக அமைந்திருப்பதினால் இவ்வினாவுக்குரிய விடை சரியானதாகவே உள்ளது. நான்காவது இவ்வினா பகுதியானது தரப்பட்ட சொற்களை கொண்டு இடைவெளி நிரப்புகின்ற பகுதியாகவே அமைந்துள்ளது. அந்த வகையில் இடைவெளிக்கு பொருத்தமான சொல்லினை இட்டு இடைவெளியை பூர்த்தி செய்க. கட்டியக்காரனை, கமா ஆணையிட்டபடி, கமா வயிற்றை, கமா அபசுரத்தை, கமா மண்வெட்டிக்கு, கமா மாலைகளையும், கமா தெம்மாங்கின், கமா நாகாத்தை, கமா சரவணமுத்துவின், கமா பனையான். முதலாவது வினா, இடையிடையே அந்த இடைவெளி
அடிகளையும் வாய்க்குள் முணுமுணுக்க அவள் மறக்கவில்லை. இவ்வினாவுக்கு தெம்மாங்கின் என்ற விடையே இடைவெளியினுள் வரும். அதாவது சரவணமுத்துவை சந்தித்துவிட்டு வயற்பிரதேசத்தின் ஊடாகச் சென்ற நாகத்தை மகிழ்ச்சியின் காரணமாக தெம்மாங்கின் அடிகளையும் வாய்க்குள் முணுமுணுக்க அவள் மறக்கவில்லை என்றே வரும். இரண்டாவது வினா. அந்த இறுதி அடி இடைவெளி விரித்தால் தன் சடைமுடியை. அதாவது இங்கு நாகத்தையின் கையை நாகண்டா போடி பிடித்தபோது அந்த தெம்மாங்கின் இறுதி அடி ஆணையிட்டபடி தன் சடைமுடியை விரித்தாள். ஆகவே இங்கு ஆணையிட்டபடி என்ற விடையே இவ் இடைவெளியினுள் வரும். மூன்றாவது வினா. சுழியில் புதைந்த அவளுடைய ஒவ்வொரு அடியும் இடைவெளி பம்மி பருத்த மார்பை தாண்டிக்கொண்டு அவன் இதயத்தின் மீது மலர் தடத்தை பதித்து விட்டிருந்தது. இவ்வினாவுக்கான விடையாக சரவணமுத்துவின் என்பதே வரும். ஏனெனில் நாகாத்தை சரவணமுத்துவை சந்தித்துவிட்டு வயல்வெளியில் கால் புதைந்து நடந்த தோற்றத்தை கண்ட சரவணமுத்துவில் ஏற்பட்ட மாற்றமே இங்கு சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவ்வினாவுக்கு சரவணமுத்துவின் எனும் சொல்லே விடையாக இவ்விடத்தில் அமைந்து வரும். நான்காவது வினா. அதுவரை இடுப்பில் வைத்திருந்த கையை எடுத்து ஓய்ந்திருந்த இடைவெளி வேலை வைத்தான் சரவணமுத்து. நாகாத்தை சரவணமுத்துவை சந்தித்துவிட்டு வயல் பகுதியில் கால் புதையும்படி செல்கின்ற அவளது அழகு தோற்றத்தையும் ரசித்து கொண்டிருந்த சரவணமுத்து தனது உள்ளத்தில் ஏற்பட்ட நினைவுகள் சற்று தனிய தன் இடுப்பில் வைத்திருந்த கையை எடுத்து ஓய்ந்திருந்த மண்வெட்டிக்கு வேலை வைத்தான். இங்கு மண்வெட்டிக்கு என்பது இடைவெளியினுள் வரவேண்டிய சரியான விடையாகும். ஐந்தாவது வினா. இந்த வீர நினைவுக்கு மத்தியில் இடைவெளி குமட்டும் ஒரு காட்சியும் படரத்தான் செய்தது சரவணமுத்துவுக்கு. இந்த வினாவிலே வீர நினைவுக்கு மத்தியில் என்று கூறப்படுவது அடுத்த நாள் இரவு நடைபெறப்போகும் சுபத்திரை கல்யாணம் அவனுடைய நெஞ்சு களரியில் கூத்தாடியது. கூத்தில் அவனுக்கு தரப்பட்ட பாத்திரம் அர்ஜுனன். தன்னை ஒரு நிஜ விஜயனாகவும் நாகாத்தையை சுபத்திரையாகவும் ஒப்பனை செய்து துள்ளியது அவன் உள்ளம். தான் வேலை செய்து கொண்டிருந்த மண்வெட்டியையே ஒரு கணம் தூக்கி பிடித்து விஜயனின் வில்லாக அதை பாவனை செய்து பார்த்து கொண்டான். இதுவே அந்த வீர நினைவாகும். இந்த வீர நினைவுக்கு மத்தியில் வயிற்றை குமட்டும் ஒரு காட்சி என்று கூறப்படுவது அந்த காட்சியின் பாத்திரமான வேடன் நாகண்டா போடியையும் அவன் வாயிலிருந்து வெளிவருகின்ற சாராய நாற்றத்தையும் நினைத்த போது வயிற்றை குமட்டியது சரவணமுத்துவுக்கு. எனவே இங்கு வயிற்று என்னும் விடையே இவ்வினாவுக்கான சரியான விடையாக அமைந்து வரும். ஆறாவது வினா. இடைவெளி கூட இந்த வேடன் விவகாரத்தை பற்றியும் நினைவுபடுத்தி கெதியில் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்றும் கேட்டுவிட்டு சென்றிருந்தாள். இவ்வினாவுக்கு
நாகாத்து என்ற விடையே இடைவெளியினுள் வரும். அதாவது சரவணமுத்து வேடன் என்ற பாத்திரமாக கூறப்படும் நாகண்டா போடியையும் அவனது வாயிலிருந்து வீசும் சாராய நாற்றத்தையும் பற்றி தன் உள்ளத்திலே நினைத்து கொண்டிருந்த போதே நாகாத்தையும் கூட இந்த வேடன் விவகாரத்தை பற்றியும் நினைவுபடுத்தி கெதியில் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்றும் கேட்டுவிட்டு சென்றிருந்தாள். அதனால் இவ்வினாவுக்கு நாகாத்து என்ற விடையே பொருத்தமானதாக அமைந்து வரும். 7வது வினா. சரவணமுத்துவுக்கு இந்த இரகசியம் இப்பொழுது நினைவுக்கு வந்து அவன் உள்ளத்தில் இடைவெளி இசைத்தது. இவ்வினாவில் சரவணமுத்துவுக்கு இந்த இரகசியம் இப்பொழுது நினைவுக்கு வந்தது என்று கூறப்படுவது எதுவென்றால், நாகண்டானுக்கு நாகாத்தை மீது ஒரு கண் இருப்பது ஊரறிந்த இரகசியம். இந்த இரகசியம்தான் சரவணமுத்துவின் நினைவுக்கு வந்து அவன் உள்ளத்தில் அபசுரத்தை இசைத்தது. எனவே இங்கு அபசுரத்து என்ற விடையே இவ் இடைவெளியிலே சரியானதாக அமைந்து வரும். எட்டாவது வினா. வயல் நீரில் தத்தி திரிந்த இடைவெளி விரால் மீன்களை கொத்தி தின்ன எங்கிருந்தோ ஒரு கூட்டம் கொக்குகள் பிரயத்தனம் செய்து கொண்டிருந்தன. இவ்வினாவிலே வயல் நீரில் தத்தி திரிந்ததாக கூறப்படுவது பனையான் விரால் மீன்களாகும். இங்கு இப்பனையான் விரால் மீன்களை கொத்தி தின்ன கொக்குகள் பிரயத்தனம் செய்து கொண்டிருந்தன என்று கூறப்பட்டுள்ளது. எனவே இவ்வினாவுக்கு பனையான் என்ற விடையே சரியான விடையாக வரும். 9வது வினா. கட்டியக்காரன் களரிக்குள் குதிக்கின்றான். வெள்ளை சால்வையை திரையாக விரித்து இடைவெளி மறைத்து பிடிக்கின்றனர் இருவர். இவ்வினாவிலே கட்டியக்காரன் களரிக்குள் குதித்தவுடன் வெள்ளை சால்வையை திரையாக விரித்து கட்டியக்காரனையே இருவர் மறைத்து பிடிக்கின்றனர். ஆகவே இவ்வினாவுக்கு கட்டியக்காரன் என்ற விடையே இடைவெளியினை பூர்த்தி செய்வதற்கு பொருத்தமானதாக அமைந்து வரும். 10வது வினா. அவனுடைய உறவினர்களும் நண்பர்களும் களரிக்குள் புகுந்து கழுத்தில் கடதாசி இடைவெளி தோளில் சால்வைகளையும் பரிசாக போட்டு மகிழ்கின்றனர். இப்பகுதியில் இறுதி வினாவானது கட்டியக்காரன் மேல் உச்சஸ்தாயியில் தம் பிடித்து பாடிக்கொண்டு களரியில் தாளம் பிசகாமல் ஆடி வருகின்றான். இந்நிலையிலேயே இக்கட்டியக்காரனின் திறமையை பாராட்டவே அவனுடைய உறவினர்களும் நண்பர்களும் களரிக்குள் புகுந்து அவனது கழுத்தில் கடதாசி மாலைகளையும் தோளில் சால்வைகளையும் பரிசாக போட்டு மகிழ்கின்றனர் என கூறப்படுகிறது. எனவே இவ்வினா பகுதிக்கான விடையாக மாலைகளையும் என்ற சொல்லே இங்கு சரியான விடையாக அமைந்து வரும். எனவே அன்பார்ந்த மாணவர்களே, நாம் தரம் 13இல் நவத்தினால் எழுதப்பட்ட கூத்து எனும் சிறுகதையினை வினாக்களாக தொகுத்து அதற்கான விடையினையும் அறிந்து கொள்ளக்கூடியதாக அமைந்தது. இது
உங்களது கல்வி பாதையில் ஒரு வழிகாட்டியாகவும் இத்தலைப்பினை தேடி விரிவாக கற்கும் ஆர்வத்தையும் உண்டு பண்ணும் வகையிலேயே இக்காணொளியானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய மாணவர்களே, நாம் இதுவரை நேரமும் கற்றுக்கொண்ட தரம் 13க்குரிய கூத்து எனும் இச்சிறுகதை பகுதியானது உங்களது கல்வியில் ஒரு மாற்றத்தை அல்லது திருப்பு முனையை ஏற்படுத்தியிருக்கும் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய இக்காணொளியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.